வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமை அல்வா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஜல்லடித்து அந்த தவிடெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிங்க 1 கப்பு. எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு நெய், அதே கப்பு அளவுக்கு 1.5 கப்பு அளவுக்கு சுகர். நான் இப்போ இன்றைக்கி ப்ரௌன் சுகரில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இது ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம். அப்புறம் பாருங்கள், இது ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய். இது இந்த கோதுமை அல்வாவுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 4 ஏலக்காய் சின்னதாக இருக்கிறதுனால 5 வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கம்மியாகவும் சேர்த்தியும் வச்சுக்கலாம். பாருங்கள், நிமிஷமாக ரெடி பண்ணிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் இது முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பிரியந்தான் எவ்வளோ வேணால் போடலாம் முந்திரி பருப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த நெய்யை ஃபஸ்ட்டு எல்லாம் ஊற்றிக்கலாம். இந்த நெய் கொஞ்சம் சூடானதும் இந்த முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க, நிமிஷம் கருகிடும். கொஞ்சம் கலர் மாறினதும் போதுங்க, எடுத்துட்டு அப்புறம் இந்த நெய்யிலேயே நாங்கள் அந்த கோதுமை மாவை போட்டு நல்லா அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா கலர் கருகாமல், ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாங்கள் வறுக்கணும் நெய்யில். இப்போ அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப வீட்டில் ஏதாவது ஒரு கெஸ்ட்டுங்க வராங்கன்னா டக்குன்னு சொல்லி இது மாதிரி கோதுமை மாவு, சர்க்கரையெல்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், நெய்யும் இருக்கும். நெய் ரொம்ப இது மாதிரி வேண்டான்னு நினைக்கிறவங்க பாதி நெய் பாதி ஆயில்லையும் போட்டுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அது மாதிரி ஏதாவது ஆயில்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய்யில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நான் ஃபுட் கலரெல்லாம் எதுவுமே போடல. ப்ரௌன் சுகரில் செய்கிறதுனால கலர் ஆட்டோமேட்டிக்காக அது கலர் வரும். அப்படி நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லாமல் செய்கிறவங்க ஒயிட் சுகரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் நல்ல பிராண்டட் இது வாங்கிக்கலாம். இல்லை சேஃப்ரானும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்ல கலர் வரும். பாருங்கள், இப்போ இது நல்லா நெய்யில் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த முந்திரி பருப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த கோதுமை மாவை அதில் போட்டுக்கலாங்க. போட்டு அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். சிம்மில் வச்சு அப்படியே நீங்கள் வறுத்துக்குங்க. அந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரும். நெய்யில் வறுப்பட்டால் தான் அது ஒரு வித்தியாசமான வாசனை வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நாங்கள் இதில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி பாருங்கள், இங்கே பக்கத்தில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். அது அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு அதே கப்பு அளவில் 4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சூடாக இருக்கணும், அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு அது அப்படியே தண்ணி கொதிச்சிட்டே இருக்குங்க. இப்போ இதுலேயும் அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். நீங்கள் அடுப்பை ஹை பண்ணாதீங்க, அடிப்பிடிச்சிக்கும், கலர் மாறிடும், கருகிடும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு நெய்யில். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் பாதி மட்டும் ஊற்றலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டு மறுபடியும் இப்போ நாங்கள் மறுபடியும் அங்கே பாதி இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு நல்ல வாசனை, இப்போ சூப்பர் வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா சூடாக இருக்கணுங்க, அதுக்கு தான் நான் அடுப்பில் சிம்லேயே வச்சுருக்கேன் தண்ணியை. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் ஒரே மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். நீங்கள் அடுப்பை ஹை பண்ண வேண்டாம். அந்த சுடு தண்ணி ஊற்றுனதில் இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. வெந்து நல்ல வாசனை வருது. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நாங்கள் அந்த சர்க்கரையை எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், ப்ரௌன் சுகர். சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம்
பாருங்கள், இப்போ நானே கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திட்டேன். 1:1:2 தான் போடுவாங்க எப்போவுமே கோதுமை அல்வாவுக்கு. இப்போ நான் அந்த அளவு தான் எடுத்து வச்சேன். அதில் 1 ஸ்பூன் நிறுத்திட்டேன். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் அந்த அல்வா கொஞ்சம் இலகுன மாதிரி தண்ணி மாதிரி ஆகும். ஆனால் அது நாங்கள் இது மாதிரி கிளற நல்லா கெட்டி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ கலரும் வந்துடுச்சு. நாங்கள் ஃபுட் கலர் போடாமே கோதுமை அல்வா கலர் வந்துடுச்சு. நம்ம அந்த ப்ரௌன் சுகர் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்துடுச்சு, அல்வா கலரு. ஒயிட் சுகரில் செய்கிறவங்க நீங்கள் ஃபுட் கலர் நல்ல பிராண்டடாக இருந்தால் போடுங்க. இல்லை சேஃப்ரான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் சர்க்கரையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி ஒரே மாதிரி அதில் கலந்து வர்ற ஸ்டேஜில் நாங்கள் அந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையெல்லாம் போட்டுக்கலாம். நெய்யெல்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா நாங்கள் ஸ்டார்டிங்கில் நெய்யில் வறுத்து அந்த மாவை நல்லா வேக வச்சிடணுங்க. அப்புறம் கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். அதுலேயே மாவு நல்லா வெந்துடுது. இப்போ பாருங்கள், ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் உங்களுக்கு காமிச்சேன், ஒரு 5-6 ஏலக்காய். அதை நான் கொஞ்சம் சர்க்கரையோடு போட்டு நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணால் தான் நல்லா நைஸாக பவுட்ரு ஆகும். 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நான் இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், கோதுமை அல்வா நிமிஷமாக ரெடி ஆகிடுச்சு. அடியில் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. அந்த நெய்யிலேயே நாங்கள் நல்லா 3/4 வாசி மாவு, கோதுமை மாவு நல்லா வேக வச்சிடுறோம் ஸ்டார்டிங்கில் நெய்யில் வறுக்கிறப்பவே. அப்புறம் அந்த சுடு தண்ணி ஊற்றுனதும் கொஞ்சம் வறுபடாமல் கொஞ்சம் இருக்கிற ஸ்டேஜில் இருந்ததெல்லாம் நல்லா வறுபட்டு வெந்து நல்லா அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அல்வா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க. அந்த ஜாதிக்காயும் போட்டதுனால வாசனை எப்படி தூக்குது பாருங்கள். பாருங்கள், இப்படி கரண்டியில் எடுத்தால் அப்படி ஒட்டாமல் அப்படி விழுகணும் நைஸாக. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நிறையாவே போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. கோதுமை அல்வா ஈஸியாக நிமிஷமாக 10 நிமிஷம் வந்தாங்க இது செய்கிறதுக்கு. எல்லாமே ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நெய்யும் நல்லா வெளியில் வர்றது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும், பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்.